Hi, welcome to our Eagle Study Center. இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெட்டுக்கு ஆல்ரெடி 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இயல் 1 இயல் 2 வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இயல் 3 தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இயன்றவரை அப்படின்னா மீனிங் முடிந்தவரை. செகண்ட், நெல்லை சு முத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றியவர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இது 3 பிளேஸ்லயுமே அவரு ஒர்க் பண்ணிருப்பார். சோ எனக்கு ஆன்சர் அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் क्वेश्चन, நண்பர்களுடன் டேஷ் விளையாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருமித்து, ஒருமித்துனா ஒன்றுபட்டு சேர்ந்து அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? இப்ப ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. நெக்ஸ்ட் क्वेश्चन, எதிர்ச்சொல்லை கொண்டு பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. சோ அணுகு அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் விலகு. ஐயம் தெளிவு, ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மை பொய்மை. 4 1 2 3 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கூற்று 1, தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் மயில்சாமி அண்ணாதுரை. கரெக்ட் தான். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் நெல்லை சு முத்து. ஓகேங்களா? அறிவியல் ஆத்திச்சூடி. சோ 2 கூற்றுமே எனக்கு சரிதான். அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட், வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த பாட்டு வரி எழுதினது யார் அப்படின்னா பாரதியார். அவன் எப்போதும் உண்மையையே டேஷ் என்ன அப்படின்னா உரைக்கின்றான். ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? எந்த ரை வந்து கரெக்டா பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழ் கூட்டல் கடல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ரோபோ அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாரு அப்படின்னா காரல் கபெக் அப்படிங்கிறவர் தான். ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேக்குறாங்க. அடிமை அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, நுட்பமாக சிந்தித்து அறிவது. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட், செயற்கை பொறுத்துக கொடுத்திருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு அதுக்கு என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டலைட். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். கரெக்ட் தான். நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். சோ எனக்கு எல்லாமே நேராவே மேட்ச் ஆயிருக்கு. அப்ப ஆன்சர் 1 2 3 4 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் என்னன்னு கேக்குறாங்க. சோ நேஷனல் சயின்ஸ் டே எப்ப செலிப்ரேட் பண்ணுவோம்? பிப்ரவரி 28. ஓகேங்களா? சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை அப்படின்னு கேக்குறாங்க. சோ மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். கரெக்ட் தான். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அதுவும் சரிதான். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதுவும் கரெக்ட். அப்ப எனக்கு ஆன்சர் அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான். இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை என்னன்னு கேக்குறாங்க. எவ்வளவு அப்படின்னா 525 அப்படிங்கிறது தான்
ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழி என்பதற்கு டேஷ் என்னும் பொருள் உண்டு. மொழினா என்ன சொல்வோம்? சொல். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். ஒரு சொல்லின் முதலில் வரும் எழுத்து என்னது? மொழி முதல் எழுத்து. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் கேட்கிறாங்க. முன்னாடி கேட்டது இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்ப வர்றது சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள் 12 கரெக்ட். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் கரெக்ட். ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை வரிசையில் நிற்கும் சில எழுத்துக்கள். இது எல்லாமே கரெக்ட் தான். இது எல்லாமே சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான். ஆப்ஷன் டி அனைத்தும் சரின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஏபிஜே அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். ஓகேங்களா? அப்துல் கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்சன் எழுதிய டேஷ் நூல் மிகவும் பிடிக்கும். லிலியன் வாட்சன் என்ன நூல் எழுதியிருப்பார்னா, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், விளக்குகள் பல தந்த ஒளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நூல் தான் அது லிலியன் வாட்சன் எழுதியிருப்பாரு. சோ அது ஏபிஜே அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் காரல் கெபக். இது கரெக்ட். டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் நிறுவனம். சோ ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி தான் ஆன்சர். அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? புதிய ஆத்திச்சூடி யாருன்னா பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யார் அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள். அவர் தான் அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியிருப்பாரு இல்லைங்களா? சோ அதனால அந்த பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு லைன் தான் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், உடல் நோய்க்கு டேஷ் தேவை அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஔடதம். ஔடதம்னா என்னது? மருந்து. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஓய்வு கூட்டல் அற தான் வரணும். இந்த வாலாம் வந்தா தப்பு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் கூட்டல் என்று, ஏன் என்று. ஆப்ஷன் பி ஆன்சர். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாதியங்கும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர்னா காரல் கெபக். அவர் தான் ரோபோன்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியிருப்பார். நெக்ஸ்ட், நுண்ணுணர்வு கருவி. நுண்ணுணர்வு கருவி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்னன்னு கேக்குறாங்க. சென்சார்ஸ் அப்படிங்கிறது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களுள் தவறானது எதுன்னு கேக்குறாங்க. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களுள் தவறானது. ஞா வரிசையில இந்த எழுத்துக்கள்லாம் வரும். யா வரிசையில இந்த எழுத்துக்கள் வரும். அடுத்து இந்த டா, நா, ரா, லா இது வராது. வா, வா வரிசையில இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே சொல்லின் முதலில் வரும். அவங்க என்ன கேக்குறாங்க? தவறானதுதான் கேக்குறாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், உலகின் கூற்று 1 பாருங்க. உலகில் முதன்முறையாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு ஈராக்குன்னு கொடுத்திருக்காங்க. இது ஈராக்கா? இல்ல. ஃபர்ஸ்ட்
குடியுரிமை வழங்குனது யாரு அப்படின்னா சவுதி அரேபியா. சோ அது கூற்று தவறு. அடுத்த கூற்று 2 பாருங்க. சோஃபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு ஐநா சபை அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தான். அப்ப கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஏபிஜே யாரா பாராட்டியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவரை தான் பாராட்டியிருப்பார். நெக்ஸ்ட், ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேக்குறாங்க. ஒருமித்த அப்படின்னா ஒன்றுபட்டு. ஔடதம் என்ற சொல்லின் பொருள் கேக்குறாங்க. ஔடதம் அப்படின்னா மருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கேக்குறாங்க. ஔடதம் கூட்டல் ஆம் ஔடதமாம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெல்லை சு முத்து டேஷுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவர் நெல்லை சு முத்து அவர்கள் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கார். ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆத்திச்சூடி எழுதியவர் ஔவையார். ஓகேங்களா. ஆத்திச்சூடினா ஔவையார், புதிய ஆத்திச்சூடினா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சு முத்து அவர்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட், நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீலவான். ஆப்ஷன் சி. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் நெல்லை சு முத்து அவர்கள். உலகில் முதன் முறையாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்கிறாங்க. சோஃபியா ரோபோ குடியுரிமை வழங்கினது சவுதி அரேபியா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோஃபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எதுன்னு கேக்குறாங்க. சோ நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஐநா சபை தான் புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மருத்துவம் கூட்டல் துறை சேர்த்து எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை. மருத்துவத்துறை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா செயல் இழக்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கல் ஆகா அரண் என்னும் குரல் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஏபிஜே ஐயாவுடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததுன்னு சொல்லி இந்த குரலை தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அவருக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் தானே. திருக்குறள்ல இந்த குரல் தான் அவருடைய லைஃபுக்கு வலு சேர்த்ததுன்னு சொல்லியிருப்பார். கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வராத எழுத்துன்னு கேக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெய் எழுத்து 18 வராது, ஆயுத எழுத்து வராது, டா நா ரா லா லா ரா நா போன்ற உயிர்மை எழுத்துக்கள் வராது. அப்ப அனைத்தும் சரின்றதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் வராத எழுத்துக்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குவாங்க. மொழி இறுதியில் வராத எழுத்துக்களில் பொருந்தாதது உயிர் எழுத்துக்கள் தனித்து வராது. கரெக்ட் தான். ஆயுத எழுத்து தனித்து வராது. கரெக்ட். இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய மெய் எழுத்துக்கள் வராது. இதுவும் கரெக்ட். இன்ச் என்னும் மெய்யெழுத்து வராது சொல்லிட்டாங்க. இதுதான் தப்பு. அவங்க பொருந்தாது எதுன்னு கேக்குறாங்க. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஷ் என்பர். இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் டேஷை கொண்டு
300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கார்பன் இழை, அதை கொண்டுதான் செயற்கை கால்கள் உருவாக்கிருப்பாங்க. அப்ப கார்பன் இழை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேக்குறாங்க. சோ ஆப்போசிட் வேர்ட் வந்து சேர்த்தல். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். எளிது எனும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேக்குறாங்க. சோ எளிது எதிர்ச்சொல் அரிது. ஆப்ஷன் ஏ. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் வந்து டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் எவை அப்படின்னு கேக்குறாங்க. சோ மொழி இறுதியில சொற்களுடைய கடைசியில உயிர் எழுத்து 12 உடன் மெய்யெழுத்து சேர்ந்து உயிர் மெய்யாக வரும். கரெக்ட். இன்று என்ன இந்த இம் இ இது எல்லாமே கரெக்ட். இரு இல்ல இவ் இழ் இழ் இன் இதுவும் வரும். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் கேக்குறாங்க. சோ அனைத்தும் சரின்றதுதான் ஆன்சர். அலகடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஷில் வரும். அலகடையில மட்டும் உயிரெழுத்து ஒரு சொல்லின் இடையில் வரும். ஓகேவா? பார்த்திருப்பீங்கல்ல, தழால் இந்த மாதிரி எல்லாம் திருக்குறள்ல வரும், பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி அலகடையில மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஓகேங்களா? ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. சோ ராமன் விளைவு சொன்னது யார் அப்படின்னா சர் சி வி ராமன் அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர் சி வி ராமன் விளைவு வெளியிட்ட ஆண்டு என்னன்னு கேக்குறாங்க. சோ Feb 8, February 28, 1928. ஓகேங்களா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், February 28 தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஏன்னா சர் சி வி ராமன் அவர்கள் ராமன் விளைவை கொடுத்த வருஷம் அதுதான், கொடுத்த டேட் அதுதான். அதுக்காக தான் February 28 செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட், 1997 நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்ப்ரோவை தோற்கடித்த மீத்திரன் கணினியின் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ வேர்ல்டு செஸ் போட்டியில கேரி கேஸ்ப்ரோ வின் பண்ணது யாரு அப்படின்னா டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திரன் கணினி தான் வந்து தோற்கடிச்சு. டீப் ப்ளூ என்ற மீத்திரன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திரன் கணினியை உருவாக்கியது யாருன்னா IBM நிறுவனம் தான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களை போல செயல்களை நிறைவேற்றும் என்று டேஷ் கலைக்களஞ்சியம் விளக்கம் தருகிறது. அதாவது தானியங்கிக்கு வந்து எக்ஸ்பிரேஷன் கொடுத்தது எந்த கலைக்களஞ்சியம் கேக்குறாங்க. அவங்க வந்து மனிதர்கள் மாதிரி இல்லாம இருந்தா கூட மனிதர்கள் மாதிரியே எல்லா ஒர்க்கும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரேஷன் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். அவங்கதான் வந்து விளக்கம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இயல் 3க்கான கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டேர்ம்ல இருந்து அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து வீடியோஸ் வரும். ஓகேங்களா?